Hi friends, welcome to our channel Swanas Entertainment. வாங்க இந்த டிராமாவோட 5th பார்ட் பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்ல ஹீரோயின் ஏதோ பிளான் பண்ணி தான் செக்ரட்டரிஸா தன்கிட்ட வேலைக்கு சேர்த்திருக்கான்னு தெரியுது. ஆனா அது என்னன்னு தெரியாதனால அவன் சுத்தி வளைச்சு அவனுக்கு கிடைச்ச ஆதாரங்களை எல்லாம் வச்சு கேள்வி கேட்டப்ப கூட ஏதோ பொய்ய சொல்லி சமாளிச்சுட்டாங்க. ஆனா இடையில ஹீரோயினோட எக்ஸ் லவரை சந்திச்சு அவ கொஞ்சம் ஒரு மாதிரி ஆகவும், ஒருவேளை இந்த இன்சிடென்ட் மூலமா அவளோட மோட்டிவ் என்னன்னு தெரிஞ்சுக்கலாங்கிறதுக்காக ஹீரோயினையும் அவளோட எக்ஸ் லவரையும் இவன் கண்ணு முன்னாடி சந்திக்க வச்சிருந்திருப்பான். அதுல அந்த எக்ஸ் லவர் ஏதோ ஹீரோயினை பேசவும் இவன் கோவத்துல அவனை அடிக்க போகன்னு ஒரு சின்ன கலாட்டம் நடந்திருக்கும். இந்த பாட்டோட ஸ்டார்டிங்ல ஹீரோயின் எக்ஸ் லவர் 3 பேரையும் கேபின்ல கூப்பிட்டு வச்சிருந்திருப்பான்ல. நீ இவர்கிட்ட தான் வேலை செய்யாங்கிற மாதிரி அந்த எக்ஸ் லவர் பாத்துட்டு இருக்க. சொல்லுங்க உங்க பிரச்சனை என்னங்கவும், அந்த 10 லட்சம் பணம் தான் ப்ராப்ளம், அந்த பணத்தை என்கிட்ட இருந்து ஏமாத்தி வாங்கிட்டு போயிட்டான், அதை வாங்கி கொடுத்தா எல்லாமே சரியாயிடுங்கவும், ஹீரோவும் எப்படி அவட்ட ஏமாத்தி வாங்கின பணத்தை கொடுத்துருவியா எப்படின்னு, சார் நான் உங்க ஹோட்டலுக்கு கஸ்டமரா வந்திருக்கேன், நீங்க என்ன அடிக்கிறீங்க மிரட்டுறீங்க, நான் போலீஸ்ல உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுக்க போறேங்க. ஓ நீ போலீஸ் போவியா, அப்போ உன்னை வேற விதமா தான் டீல் பண்ணு, மொபைல கையில வச்சுட்டு எந்த கேங்ஸ்டர் கால் பண்ணலாம், ஏன்னா இதுக்கு மேல எனக்கு உன்னை அடிக்கிறது கூட பிடிக்கல அப்படிங்கவும் லைட்டா இவன் பயந்துறான். சரி இவளுக்கு இவ்வளவு பெரிய இன்ஃபுளுன்ஸ் இருக்காட்டு இருக்கு, இப்போதைக்கு அடங்கி போறதா நல்லதுன்னு நான் திருப்பி தந்துடுறேங்க, நான் வாய் வார்த்தையை பேசுறவங்களை எல்லாம் நம்புறது இல்ல, நீ பணத்தை கொடுத்துருவேன்னு இந்த பேப்பர்ல கையெழுத்த போடுங்கவும் அவனும் பண்ணி கொடுத்துறான். அடுத்த ஹீரோயின் அப்படியே கார்ல கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா வீட்டுக்கு. அவன் எதுவும் எப்பவும் பரி சந்தேகமா கேள்வி கேட்பான்னு பார்த்தா எதுவுமே கேட்கல. வீட்டுக்கும் வந்துடுறாங்க. அப்பவுமே அவன் ரெஃப்ரெஷ் ஆயிட்டு தூங்க போக ஹீரோயின் தான் அவனை கூப்பிட்டு வச்சு, சார் நீங்க எனக்காக உதவி பண்ணப்போ உங்க கையில அடிபட்டுருச்சு நான் கவனிச்சேன்னு சொல்லிட்டு அவனுக்கு ஃபர்ஸ்ட் எய்ட் எல்லாம் பண்ணி விடவும் அது அவனுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. ஆனா பெருசா ரியாக்ட் பண்றது இல்ல. சரி எல்லாம் விலை முடிஞ்சிருச்சுல, நீ போய் தூங்குன்னு சொல்லிட்டு அவனும் எழுந்துச்சு போக, சார் ஒரு நிமிஷம், நீங்க எனக்கு இன்னைக்காக பண்ண உதவி ரொம்ப பெரிய உதவி, அதுக்கு நான் தேங்க்ஸ் சொல்லணுங்க, நீ எனக்கு தேங்க்ஸ் சொல்லணுங்கிறக்கா நான் அந்த உதவி பண்ண வரல, என் ஹோட்டல் நடந்த ஒரு இன்டீசென்டான விஷயத்த பார்க்கும்போது எனக்கு கோவம் வந்துச்சு, அதனாலதான் அவனை அடிச்சேன், உனக்கான உதவி பண்ண வரலன்னு சொல்லிட்டு போக இவனுக்கா கஷ்டமா போயிடுது. அவளுக்கு தூக்கம் கூட வரல, இன்டீசென்டா இருந்துச்சா என்ன பாக்குறதுக்கு, அட்லீஸ்ட் அந்த வேர்டை அவாய்ட் பண்ணிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணங்கிற மாதிரி கூட காட்டிட்டு போயிருந்திருக்கலாம். என்னடா சாயங்காலத்துல இருந்து சந்தேக பார்வையெல்லாம் பார்க்காம நம்மளுக்கு உதவி பண்ணாருன்னு நினைச்சோம்னா கடைசியில இப்படி வார்த்தையால காயப்படுத்திட்டாரு, இவர் என்ன யோசிச்சு இப்படி எல்லாம் பேசுறாரு செய்யறாருன்னே புரியலையேங்கிற மாதிரி அவ யோசிச்சுட்டு இருக்கா. இந்த எக்ஸ் லவர் இருக்கான்ல, ஹீரோ மேல கொஞ்சம் பயம் இருக்கு, அதனால ஒரு போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்திருக்கான். ஹீரோவா அவனை பார்க்கக்கா ஹாஸ்பிட்டலுக்கு போக அவன் ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருப்பானா, ஏதோ நான் அடிச்ச அடியில யாரோ உயிரே போயின மாதிரி கம்ப்ளைண்ட் கொடுத்திருந்தாங்க, ஆனா இங்க நல்லா ஆப்பிள் சாப்பிட்டுட்டு இருக்காங்க அப்படின்னு கட்டுப்பட்டு அவன் காலை பிடிக்க, இங்க பாருங்க நான் போலீஸோட கண்காணிப்புல தான் இருக்கேன், இன்னொரு மாதிரி நீங்க இப்படி என்ன அடிக்க முடியாது, அந்த 10 லட்சம் பணத்தை நான் என் காரை வித்து கொடுத்துறேங்கிறான். அப்ப என் மேல கொடுத்த கம்ப்ளைண்ட் அது நீங்க எதுவும் பண்ணலைன்னா நான் வாபஸ் வாங்கிடுறேங்க, சரி உனக்கு எவ்வளவு பணம் வேணும் கம்ப்ளைண்ட வாபஸ் வாங்குறதுக்குன்னு கேட்கவும் $10,000 சரி கொடுத்துறேன், என்ன அவ்வளவு சீக்கிரம் கொடுத்துறேன்ட்டீங்க, ஆமா எனக்கு வேற ஒரு விஷயமும் தேவைப்படுது, உனக்கும் தாராவுக்கும் என்ன சம்பந்தம், எனக்கு உண்மை மட்டும்தான் வேணுங்கவும் இவனும் $10,000 ஆசைப்பட்டு இந்த மாதிரி ஹீரோனை டேட் பண்ணிட்டு இருந்தது, அவளை ஏமாத்தி கையெழுத்து வாங்கி 10 லட்சம் பணத்தை ஆட்டை போட்டு போனதுன்னு எல்லாத்தையுமே சொல்லிடுறான். ஹீரோக்கு இப்பவுமே அவ ஏமாந்தது பெரிய விஷயமா தெரியல, ஏன் இந்த உண்மையை தாங்கிட்ட சொல்லங்கிற மாதிரி தான் யோசிக்கிறான். அதனால சரி நீ அடுத்து எப்பமாச்சு மிஸ் தாராவை சந்திக்கும் போது நான் சொல்றேன் இந்த 2 விஷயத்த சொல்லிடுன்னு எதையோ ஒன்னு சொல்லிட்டு போறான். அதை கேட்டு அந்த எக்ஸ் லவரே அதிர்ச்சி ஆயிடுறான். ஏன்னா நேத்து இவன் அடிச்ச அடிக்கு ஏதோ தாரா மேல இவனுக்கு ஃபீலிங்ஸ் இருக்காட்டு இருக்கு, அதனாலதான் கோபத்துல அடிச்சுட்டு போறான்னு பார்த்தா இவன் பேசுற பேச்சுக்கும் நேத்திக்கு நடந்துகிட்டக்கும் சம்பந்தமே இல்லையேன்னு அவனுக்கும் ஒன்னும் புரியல. அவனை சந்திச்சுட்டு ஹீரோ ஆபீஸ்ல ஒரு மீட்டிங் கண்டக்ட் பண்ணிட்டு இருப்பானா, அவங்க புதுசா வாங்கின ஒரு ஹோட்டல் பக்கத்திலேயே லேண்ட் ஒன்று இருக்கும், அதை இவங்க வாங்கலாம்னு நினைச்சிட்டு இருப்பாங்க, ஆனா வேற ஒரு கம்பெனியும் போட்டிக்கு வர மாதிரி ஒரு ப்ராப்ளம் போயிட்டு இருக்கு, அதை தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. மீட்டிங் முடியவும் கரெக்டா மிமி உள்ள வந்துடுறா. இங்க பாரு நீ என்னோட கசின் தான், ஆனா என்ன சந்திக்கிறதுக்கு முன்னாடி நீ பெர்மிஷன் வாங்கி இருக்கணும், உன் இஷ்டத்துக்கு இப்படி எல்லாம் என்ன அடிக்கடி பார்க்க வர முடியாதுங்க, நான் உங்களை பாக்குறதுக்கு பெர்மிஷன் கேட்கணும் தானா, உங்க அம்மா அங்க ரொம்ப தனியா இருக்காங்க, அவங்களோட நிலைமை எவ்வளவு மோசமா இருக்கு தெரியுமா, இந்த மாதிரி நிலைமையில நீங்க அவங்க கூட இருக்கணும், ஆனா நீங்க என்னன்னா அவங்களை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்க, நான் அங்க போனாலும் எங்க அம்மாவுக்கு நான் யாருன்னு தெரியாது, அதனால அவங்க அப்படி இருக்கதான் நல்லதுங்க, உண்மையிலேயே உங்க மனசு அம்மாவை தேடுது, ஆனா அதை நீங்க அக்செப்ட் பண்ணிக்க விரும்ப மாட்டேங்கிறீங்க, இந்த மாதிரி ஃபீலிங்ஸை மறைச்சு வைக்கிறது ரொம்ப தப்பு, அதை நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்றதுன்னு கத்துக்கிட்டீங்கன்னா தான் நீங்க நார்மல் மனுஷனா தெரிய முடியும், ஒரு ஆக்ட்ரஸ்ங்கிற இதுல நான் சொல்றேன், சம்டைம்ஸ் நம்ம பொய்யாவே நம்ம ஃபீலிங்ஸ் எக்ஸ்பிரஸ் பண்ணோம்னாலும் அது நம்ம தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும் போது அது நம்மளோட இயல்பா மாறிடும். மிமி சொல்றதுல கூட உண்மை இருக்கு, ஏன்னா அவ கசினா நடிக்க வந்தா, ஆனா இப்போ பாருங்க உண்மையான கசின் மாதிரியே நடந்துக்க ஆரம்பிக்கிறான். பதிலுக்கு அவன் இது உனக்கு சம்பந்தம் இல்லாத விஷயம், இதுல நீ ரொம்ப இன்வால்வ் ஆகாத, இத்தனை வருஷமா நான் யாரு எங்க அம்மா யாருன்னு தெரியாம தான் நீ இருந்த, இப்ப இவ்வளவு திடீர்னு உணர்ச்சி வசப்படுற, அப்போ உங்க அம்மா உங்களை சின்ன வயசுல உங்க அப்பா கிட்ட விட்டுட்டு போனதுக்காக நீங்க அவங்கள பழி வாங்குறதுக்காக தான் இப்படி ட்ரீட் பண்றீங்க, ஆனா இதுல தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்கிறது உங்க அம்மா இல்ல, ஏன்னா அவங்களுக்கு என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுங்கிறது எல்லாமே மறந்துருச்சு, உங்களுக்கு தான் எல்லாமே ஞாபகம் இருக்குது, அதனால இதுல வருத்தப்பட்டு இருக்கிறது நீங்க தான், நான் சொல்றத பொறுமையா யோசிச்சு பாருங்க உங்களுக்கு புரியும்ட்டு போறா. அவனுக்கு நல்லாவே என்ன சொல்றான்னு புரியுது, ஆனா இப்பவுமே அதை எதையுமே அவன் வெளிக்காட்டிக்க விரும்பல, சின்ன வயசுல இருந்தே அப்படியே பழகிட்டான்ல, ஒரே நாள் அவனால மாற முடியாதாட்டுக்கு. இந்த எக்ஸ்ல வர ஹீரோனை கால் பண்ணி கூப்பிடவும் அவளும் பணத்தை ரிட்டர்ன் பண்றதுக்காக தான் கூப்பிடுறான்னு போனா, அவன் இன்னும் காரு சில கைவசம் இருக்கிற அவனோட பொருள் எல்லாம் வித்தாதான்
தான் பணம் கொடுக்க முடியும், அதுக்கு இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படும், நான் இங்க உன்னை கூப்பிட்டதே வேற ஒரு விஷயத்துக்காக. ஆமா உன் பாஸ் என்ன உனக்கா ஓவரா வந்து நிக்கிறாரு அப்படின்னு இவன் பர்சனலா கேள்வி கேட்க ஆரம்பிக்க ஹீரன் அவனை அவாய்ட் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பவும் இவன் பின்னாடியே துரத்திட்டு வரான். ஏய் இல்ல நான் உங்ககிட்ட பேசணுங்க, எனக்கு உங்ககிட்ட பேசுறதுக்கு விருப்பம் இல்ல, எனக்கும் தான், ஆனா உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயத்த டெலிவரி பண்றதுக்கு எனக்கு $10,000 ஒருத்தவங்க கொடுத்திருக்காங்க. யாரு? உன்னை காப்பாத்துற மாதிரி அன்னைக்கு வந்து என்ன அடிச்சான்ல, அதான் உன் பாஸ் தான். அவன் மேல உனக்கு எதுவும் ஃபீலிங்ஸ் இருக்கா? அவன் நல்லா நல்லவன் நினைக்காத, அவன் என்னை விட மோசமானவன். சொல்ல போனா அவன் என்ன ரகனே தெரியல, எங்க பாஸ் பத்தி தப்பா பேசாதங்க. அப்படியே அவங்க பாஸ் உங்ககிட்ட சொல்ல வேண்டியதா சொன்ன விஷயத்த நான் சொன்னேன்னா அவர் எவ்வளவு மோசமானவர் நீயே தெரிஞ்சுக்குவேன்னு. ஆமா நீ நம்ம 2 பேருக்கும் நடுவுல என்ன நடந்துச்சுங்கிறத முழுசா உங்க பாஸ் கிட்ட சொல்லலையா? அதை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் அவர் எனக்கு $10,000 பணம் கொடுத்தாரு. நானும் டாப் டு பாட்டம் எல்லாமே சொல்லிட்டேன். அதுக்கு அவர் என்ன சொன்னாருங்க, என்கிட்ட எல்லாம் எதுவும் சொல்ல, உன்கிட்ட சொல்ல சொன்ன விஷயம் முதல் நீ தொடர்ந்து அவர்கிட்ட பொய் மட்டுமே சொல்லிட்டு இருக்கியாமா, எப்ப அந்த பொய்யெல்லாம் ஸ்டாப் பண்ண போறேன்னு கேட்டாரு. ரெண்டாவது நீ எப்படி எந்த ஆங்கிள் பார்த்தாலும் அவருக்கு காலி டப்பாவை தான் தெரியுறேன்னு சொன்னாரு. இந்த ரெண்டாவது ஸ்டேட்மெண்ட்டுக்கு எனக்கு என்ன மீனிங் தெரியல, அதனால அதை நீயே டீகோட் பண்ணிக்கோ. ஆனா முதல் ஸ்டேட்மெண்ட்டை, அதாவது நீ சொல்ற பொய்யை கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக தான் உன் பாஸ் பிளான் பண்ணி அன்னைக்கு உங்க ஹோட்டல் நடந்த ஈவென்ட்டுக்கு என்ன இன்வைட் பண்ணியிருக்காரு. எனக்கே அது ரீசெண்டா தான் தெரிஞ்சது. மேபி இந்த பணக்காரங்களுக்குலாம் அடுத்தவங்க எமோஷன்ஸ் கூட விளையாடி பாக்குறது ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி தான் உன் பாஸ்க்கு மாட்டிருக்கு. சரி உனக்கு எனக்குமான டீல் முடிஞ்சது, நான் கிளம்புறேன்ட்டு அவன் போயிடுறான். ஹீரோயின்கா அன்னைக்கு என் ஹோட்டல்ல இன்டீசென்ட்டான ஒரு விஷயம் நடந்ததுனாலதான் உனக்கு ஹெல்ப் பண்ண வந்தான்னு சொன்னதே அவளுக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருந்துச்சு. ஆனா அவரோட எமோஷன்ஸை வெளிக்கொண்டு வரதான் அவனோட கியூரியாசிட்டி. ஏதோ ஹீரோ அப்பப்போ லூஸ் மாதிரி பண்றதெல்லாம் விசித்திரமா இருந்தாலும் அவனுக்குள்ள ஒரு நல்ல மனசு இருக்குங்கிற மாதிரிதான் இவ புரிஞ்சிட்டு இருந்தா. ஆனா அவன் தன்னை ஒரு காலி டப்பா, அதை எப்ப வேண்டாலும் திறந்து பாத்துக்கலாம், எப்ப வேண்டாலும் தூக்கி போட்டுக்கலாங்கிற மாதிரிதான் யோசிச்சிருக்கான்னு இவ வருத்தப்பட்டு ட்ரிங்க்ஸ் பண்ணிட்டு லேட்டா தான் வீட்டுக்கு போறா. ஹீரோமே என்னடா இன்னும் அவ வீட்டுக்கு வரலன்னு ஹால்ல தான் உட்காந்து புக் படிச்சுட்டு இருப்பான். அவன் பக்கத்துலயுமே நாயும் உட்காந்துட்டு இருக்கும். இவ ரொம்ப ட்ரிங்க்ஸ் பண்ணலாம் அப்படியே தள்ளாடிட்டு வீட்டுக்குள்ள என்ட்ராவா. கதவு திறக்கிற சவுண்ட் கேட்டதுமே ஹீரோக்கு அவ தான் தெரிஞ்சு போயிடுது. அதனால திரும்பி பாக்குறது இல்ல, காலி டப்பா எதுக்கு திரும்பி பார்த்துட்டு. ஆனா தக்சி கண்டுபிடிச்சிருது. இவ குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வரவும் இவளை பார்த்து குலைக்குமா, ஏய் எதுக்கு இப்ப குலைக்கிற அப்படின்னு கேட்கவும் அது திரும்பவும் குலைக்குது. சும்மா குலைச்சு குலைச்சு என்ன இரிட்டேட் பண்ணாதங்க. அது அப்போ அவளை சுத்தி சுத்தி குலைக்கவும், அதான் நம்ம ஓனர் மாதிரி தானே நீ இருப்பங்கவும் தான் இவ்வளவு நேரம் சைலண்டா வேடிக்கை பார்த்துட்டு இருந்த ஹீரோ திரும்பி, ஏய் இப்ப என்ன சொன்ன அப்படிங்கவும், நான் என்ன தப்பா சொல்லிட்டேன், சரியா தானே சொல்லியிருக்கேன், நீங்களும் உங்க நாயும் ஒரே மாதிரிதான். அன்னைக்கு கூட சொன்னீங்கல்ல அனிமல்ஸும் மனுஷங்களும் ஒரே மாதிரி தானே, அதை மத்தவங்க எல்லாம் வேண்டாம் பூசி முழுகலாம், நீங்க தான் டைரக்டா எல்லாத்தையும் சொல்ற ஆளாச்சு. என்ன குடிச்சிருக்கியா, வீட்டுக்கு வந்ததே லேட்டு, இதுல குடிச்சிட்டு வேற வந்திருக்க, உங்களுக்கு தான் நான் கால் டப்பான்னு தெரியுதுல்ல, என்னை வேலை விட்டு தூக்க வேண்டியதானே, எதுக்கு எனக்காக எல்லாம் $10,000 வேஸ்ட் பண்றீங்க. அவனா சிரிச்சுட்டு, ஓ உன் எக்ஸ்ல அவரை பாத்துட்டு வந்துட்டியா, பாத்தியா நீ பொய் சொன்னதை நான் கண்டுபிடிச்சிட்டேன், இதே மாதிரி நீ இன்னும் என்கிட்ட என்னென்ன பொய் எல்லாம் சொல்லிருக்கங்கிறத கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு அவன் சீரியஸா சொன்ன மாதிரிலாம் இல்ல, அது அவனுக்கு ஒரு பிராங்க் விளையாட்டு மாதிரி தான் தெரியுது. அதனால பேக்கு மாதிரி சிரிச்சுட்டு அவன் படிச்சுட்டு இருந்த புக்கை விட்ட இடத்துல இருந்து தொடங்கவும், நீங்க ரொம்ப கேவலமானவரா இருக்கீங்கன்னு அவன் பக்கமா போய் கத்த, அவனை அதுக்கும் சிரிக்கிறான். ஏன்னா நம்மளே பாத்துருக்கோம், அவன் டேட் பண்ண வந்த பொண்ணுங்களே திட்டினாலே மூஞ்சில தண்ணி ஊத்திட்டு போனாலே சிரிச்சுட்டு தான் இருக்கிறாள். இதுக்கும் சிரிச்சுட்டு, என்ன உன்னோட லவ் ஃபெயிலியர் ஸ்டோரி எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னு கோவப்படுறியா, அதுல ஒண்ணு நான் பெருசா இம்ப்ரெஸ் ஆகல, ஆனா நீ அந்த லவ் பண்ணிட்டு இருக்கும் போது அது ஒரு பியூட்டிஃபுல் ஃபீலிங் நினைச்சிட்டு இருந்திருப்பல்ல, உண்மையிலேயே அது அப்படி கிடையாதுன்னு இப்ப புரிஞ்சுக்கிட்டல, இதைத்தான் நான் அன்னைக்கு கார்ல வரும்போது சொன்னேன், அப்ப கூட கொலவெறியோட நீ திடீர்னு கார் ஸ்பீட் இன்க்ரீஸ் பண்ணி என்ன கொல்ல பாத்தியே. சார் உங்களுக்கு உண்மையிலேயே எமோஷன்ஸ் இல்லையா, இல்ல இப்படி எமோஷன்ஸ் எனக்கு கிடையாதுன்னு காட்டிக்கிறதுக்காக நடிச்சிட்டு இருக்கீங்களா, உங்க லைஃப்ல உங்களுக்குன்னு ஹார்ட் பிரேக்கிங் மூமெண்ட்னு எதுவுமே கிடையாதா, நீங்க சொல்லலாம் மனுஷங்களும் மிருகங்களும் ஒண்ணுன்னு, ஆனா மிருகத்துக்கு கூட எமோஷன்ஸ் இருக்கு, அந்த எமோஷனல் கனெக்ட் இருக்கனால்தான் தக்சி உங்களோட ஃபேவரட் பெட்டா இருக்கு. மிஸ் தாரா நீங்க எனக்கு பாடம் எடுக்க வேண்டாம், நீங்க போய் தூங்கலாம், குட் நைட்டுங்க. இல்ல நான் இன்னும் பேச வேண்டியது இருக்கு, நீங்க லவ் பியூட்டிஃபுல் ஃபீலிங்கான்னு கேட்டீங்கல்ல, உண்மையிலேயே அது ரொம்ப அழகா இருந்துச்சு, நான் ஏமாத்தப்பட்டேன்னு தெரிஞ்சப்போ கஷ்டமா தான் இருந்துச்சு, ஆனா அதுக்கு முன்னாடி நான் எவ்வளவு ஹாப்பியா இருந்தேன்னு தெரியுமா, மேபி என்னோட எக்ஸ் லவர் பொய்யா என்ன லவ் பண்ணி இருந்திருக்கலாம், ஆனா அந்த டைம்ல அவன் நடிக்க நடிக்க உண்மையிலேயே அவன் அந்த கேரக்டர் ஆயிட்டான், அதனாலதான் அவன் கொடுத்த அன்பு எதுவுமே எனக்கு பொய்யா தெரியல, அதை நான் முழுசா நம்பினேன். திடீர்னு அவன் விட்டுட்டு போனப்ப எனக்கு ஏமாற்றமா தான் இருந்துச்சு, அதை நீங்க அன்னைக்கு என்கிட்ட கேட்டப்ப கூட நான் சொல்லல, ஏன்னா அது என்னோட பர்சனல், உங்கள்கிட்ட டிஸ்கிரைப் பண்றதுக்கு எனக்கு விருப்பமே இல்லை, ஏன்னா நீங்க தான் எமோஷன்ஸே இல்லாத மாதிரி நடிக்கிறீங்கல்ல, உங்களுக்குள்ள பர்சனலா ஒரு வழி இருக்கு, அதை நீங்க காட்டிக்க கூடாது, அதை மறைக்கணுங்கிறதுக்காக அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடுறீங்க. அன்னைக்கு அந்த கப்பல் ஈவெண்ட்ல வேணும்னு என்ன ஈவெண்ட் ஹாலே வெயிட் பண்ண வச்சு என் லவரை நான் பார்க்கணும் அப்படி நாங்க தனியா சந்திக்கும் போது என்ன மாதிரி ரியாக்ட் பண்றோம்னு தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான் ஆர்வத்துல என்ன பின்தொடர்ந்து வந்திருக்கீங்க. அந்த நேரத்துல அங்க ஒரு மோசமான சம்பவம் நடக்கும், என்னை காப்பாத்துறதுக்காக இடையில புகுந்தீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையிலேயே நீங்க. அதுக்கப்புறம் அதுக்கு முன்னாடி எல்லாம் நீங்க யோசிக்கிறது நடந்துக்கிறதுலாம் நீங்க கிடையாது, நீங்க அப்படியே இருக்கணும்னு நினைச்சு நடிச்சிட்டு இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப சீரியஸா பேசிட்டு இருக்கவும் ஹீரோவா உன்ன மாதிரி நக்கலா சிரிக்காம அமைதியா கேட்டுட்டு இருப்பானா, சாரி சார் நான் ரொம்ப அதிகமா பேசியிருந்திருக்கலாம், ஆனா நான் என்ன ஃபீல் பண்றேனோ அதை நான் இப்ப பேசிட்டேன், வெளிக்காட்டிட்டேன், அதனால நான் இப்ப பீஸ்ஃபுல்லா போய் தூங்க போறேன், உங்களால அப்படி தூங்க முடியுமான்னு யோசிச்சு பாருங்கன்ட்டு அவ அங்க இருந்து போகவும் உண்மையிலே
உண்மையிலேயே ஹீரோவால தூங்க முடியல. அவனுக்குள்ள யோசிக்க வேண்டியது நிறைய இருக்கு. அதனால உட்காந்து என்னென்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். அடுத்த நாள் காலையில ஹீரோவும் ஹீரோயினும் ரெடி ஆயிடுறாங்க. ஆபீஸ்க்கு தான் கூட்டிட்டு போகணும்னு ஹீரோயின் கார் எடுக்க போக இவனா வேற ஒரு அட்ரஸ் கொடுத்து இந்த இடத்துக்கு போன்னு சொல்லவும் அவங்க அம்மா தங்கிக்கிற இடத்துக்கு தான் கூட்டிட்டு வரான். காலையிலேயே அங்குள்ள வயசானவங்க பக்கத்துல உள்ள லேண்ட்ல ஏதோ ஆக்டிவிட்டி எல்லாம் பண்ணிட்டு இருக்க. ஹீரோட அம்மாக்கு அந்த அளவுக்கு தெளிவில்லை. அவங்க கையில ஒரு பொம்மையை வச்சுட்டு மண்ணை நோண்டிட்டு உட்காந்துட்டு இருக்காங்க. அங்க போய் பேசி விசாரிச்சு சில டாக்குமெண்ட் எல்லாம் செக் பண்ணி பார்த்தாலே தெரிஞ்சிருந்திருக்கும் இது இவனோட அம்மானு ஹீரோயினுக்கு. அதனால அமைதியா அவன் பக்கத்துல நிக்க, மிஸ் தாரா, மத்தவங்க எமோஷன்ஸ் கூட விளையாடக்கூடாது, நம்ம என்ன யோசிக்கிறோமோ அந்த ஃபீலிங்ஸ் அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ணிக்கணும்னு சொன்னீங்கல்ல, அதெல்லாம் பத்தி எனக்கு தெரியாது. ஆனா நம்ம ரொம்ப நம்பின ஒருத்தர், நம்ம ரொம்ப நேசிச்ச ஒருத்தங்க நம்மள திடீர்னு விட்டுட்டு போனாங்கன்னா அப்ப என்ன மாதிரி ஒரு உணர்வு இருக்குங்கிறத நான் இன்னி வரைக்கும் மறக்கல. அது என்னன்னு தெரியுமா? பயம். அதனால்தான் நான் என்னோட எமோஷன்ஸை காட்டுறதே நிப்பாட்டிட்டேங்கிறான். அப்புறம் தாரா, நீங்க ரொம்ப பேசி எனக்குள்ள இருக்கிற பயத்தை வெளியில கொண்டு வந்துருவீங்களோன்னு எனக்கு பயமா இருக்கா. ஒரு மாசமே என்னால உங்க டார்ச்சர்ல தாங்க முடியல, இன்னும் ஒரு மாசம் தாங்கணுமான்னு யோசிக்கும் போது இன்னும் பயமா இருக்கு. அதனால உங்க ஃப்ரெண்டு சாவ பழையபடிக்கு என்னோட செக்ரட்டரியா ப்ரொமோட் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்டேங்கிறான். அவன் அப்படி சொன்னதை கூட ஒரு மாதிரி கோவமா வெறப்பாதான் சொல்றான். ஆனா ஹீரோயினுக்கு சிரிப்பு தான் வருது. சொன்ன மாதிரியே செக்ரட்டரி சாக்கு பழையபடி அவளோட போஸ்டும் கிடைச்சிடுது. அவளுக்கா சந்தோஷமாயிடுது. எப்படி இப்படி ஒரு மாற்றம்னு ஹீரோனை கூப்பிட்டு கேட்க, பாஸ் எனக்கும் என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்டுக்கும் இடையில என்ன இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு சின்ன பிளே பண்ணாரு. அதுல நான் கோவப்பட்டு அவர் ரொம்ப திட்டினேன். நைட்டு ஃபுல்லா என்ன யோசிச்சாருன்னு தெரியல. காலையிலேயே அவரோட அம்மா இருக்கிற இடத்துக்கு என்ன கூட்டிட்டு போனாரு. பாஸோட அம்மாவா? ஆமா, அவங்க ஒரு ஓல்டேஜ் ஹோம்ல இருக்காங்க. அங்க நாங்க 2 பேரும் போனதுக்கு அப்புறமா இனிமே உங்களோட போஸ்ட் திருப்பி கொடுத்துறேன், ஏன்னா நான் அவருக்கு ரொம்ப தொந்தரவா இருக்குன்னு சொன்னாருங்கவும், நீ உனக்கு நடந்த எந்த விஷயத்தையும் கோர்வையா சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆனா நீ ஏதோ ஒரு விதத்துல பாஸ் ரொம்பவே பாச்சிருக்க. அது ஒரு மாதிரி பாசிட்டிவா தான் இருக்கு. சோ நீ எக்ஸ்ட்ரா எஃபர்ட் எடுத்து எதுவும் பண்ணாம நீயா இருக்கதான் பாஸ்க்கு பிடிச்சிருக்காட்டு இருக்குங்கிறா. இவங்க சொல்ற அளவுக்குலாம் அப்படி எதுவும் அவன்கிட்ட மாற்றம் வந்த மாதிரியே தெரியலையா. அவனை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு காலி டப்பா தானே அப்படின்னு தான் இவளுக்கு மனசுக்குள்ள ஓடிட்டு இருக்கு. இந்த செக்ரட்டரிஸா உடனே சித்தப்பா கால் பண்ணி இந்த மாதிரி மாயனோட அம்மா அவரோட பொறுப்புல தான் இருக்காங்கன்னு சொல்லவும், அடப்பாவி எவ்வளவு பெரிய விஷயத்தை இப்படி சீக்கிரட்டா வச்சிருந்திருக்கான்னு இவரை தான் பொண்டாட்டிக்கிட்ட இந்த விஷயத்த பாஸ் பண்ண அவங்க உடனே பாஸ் டிராமா ஸ்டார்ட் பண்ணிடுவாங்கல்ல. நேரா ஹீரோட அம்மா அவங்க போய் சந்திக்க போறாங்க. ஆனா அவங்க சுயநினைவுலே இல்ல, இவங்கள கூட யாருன்னு தெரியல. இவங்க எக்கச்சக்கமா பிட்டெல்லாம் போட்டு பாக்குறாங்க. ஆனா அந்த பக்கம் எந்த ரியாக்ஷனும் வரல. இவங்க அங்க போனதுக்கு காரணமே ஹீரோ ஐஸ் வைக்கிறதுக்காக தான். ஆனா அது இப்போதைக்கு நடக்கிற மாதிரி தெரியல. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோ எப்பவுமே காலையில வாக்கிங் போவானாட்டு இருக்கு. ஹீரோயினும் பின்னாடியே போகணும். ஆனா அவன் நாயை கூட்டிட்டு வாக்கிங் போகணும். இந்த தக்சியா எப்பவுமே ஹீரோயின் கிட்ட மட்டும் வம்பு பண்ண மாட்டு இருக்கு. அதனால அவ அதை இழுத்துட்டு கஷ்டப்பட்டு நடந்துட்டு இருக்கு. அதுவா வேணும்னே ஒரு ஓரமா உட்காந்துட்டு அவளுக்கு விளையாட்டு காட்டிட்டு இருக்கு. இங்க பாரு, ரொம்ப பிடிவாதம் பண்ணாத, என்ன இந்த டாக்ஸ் எல்லாம் அதோட ஓனர் மாதிரி தான் இருக்கும்னு. ஆனா தக்சி நல்ல பையன்ல, எனக்கா சீக்கிரம் இந்த பார்க் 2 ரவுண்டு முடிச்சீனா நம்ம வீட்டுக்கு போலான்னு இவன் நாய் கூட கெஞ்சிட்டு இருக்க. ஹீரோவா அவளை பாத்துட்டு இருந்துட்டு நாய் அவன் கையில வாங்கிட்டு அங்குள்ள ஸ்டோன் பெஞ்ச்ல போய் உட்கார. ஹீரோயினும் அவன் பக்கத்துல போய் உட்காந்துக்கிறா. என்ன தக்சி கூட ஃப்ரெண்ட் ஆகுறது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா அப்படின்னு கேட்க, ஆமா அது என்ன மதிக்கவே மாட்டேங்குது உங்களை மாதிரிங்கவும், ஆமால நாய் கூட அவமானப்படுத்துறது உனக்கு டிஸ்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா தான் இருக்கும். நான் வேண்டா உன்னையும் தக்சியும் ஃப்ரெண்ட் ஆக்கி விட்டுமா? வேணாம், நீயாவே தக்சியை புரிஞ்சுக்க ட்ரை பண்ணு. நானும் ட்ரை பண்ணிட்டு தான் இருக்கா, நான் முடியலங்க. பாரா, யாரோ என்கிட்ட 2 நாளைக்கு முன்னாடி நைட்டு சொன்னாங்க அவங்க எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு பொய்யாதான் லவ் கொடுத்தாங்களாமா. ஆனா அதுல கூட இவங்க சந்தோஷத்தை உணர்ந்தாங்க. அப்படி இப்படின்னு பெருசா எனக்கு லெக்சர் கொடுத்த. ஆனா இத்தனை நாளா என் டாக் கூட இருக்கா, அது கூட உன்னால ஃப்ரெண்டா ஆக முடியலையா அப்படின்ட்டு அவன் சிரிச்சிட்டு நாயை பிடிச்சிட்டு முன்னாடி போக, இவ்வளவு பின்னாடி ஓடி வந்து, நான் சொன்னது கரெக்ட் தான், நீங்களும் உங்க நாயும் ஒரே மாதிரி தான், அது மாதிரியே நீங்களும் தானே இப்ப என்ன அவமரியாதை படுத்துறீங்க. உங்களை யார் இப்ப என்னோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பத்தி பேச சொன்னது? நீங்க உங்களோட எமோஷன்ஸ் வெளிக்காட்ட விரும்பிக்கலன்னா அப்படியே இருந்துக்கோங்க. என்னோட எமோஷன்ஸ் எப்படி இருக்கும்னு நீங்க முடிவு பண்ணாதீங்க. என்ன எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு, ஜீஜா ஐலாண்ட்ல இதே மாதிரிதான் நான் நாயை கையில பிடிச்சிட்டு இருந்தப்போ என் பக்கத்துல ஒருத்தவங்க குடி போதையில என்ன பண்றோம் ஏது பண்றோம் நிதானத்திலே இல்லாம ஒளறிட்டே போனது, என்னையே அடிக்க வந்ததுன்னு என்னோட கலாட்டெல்லாம் பார்த்தனே, அதெல்லாம் தான் எமோஷன்ஸ காட்டுறதா? சரி அதை நானும் கத்துக்கிறேன்னு இவன் திரும்பவும் நக்கலா பேச, இவ்வளவு கோபத்துல பேச்சு கூட வராம கை வாங்கலான்னு கை எடுப்பா. உன்னை ஹீரோ முறைப்பானா, உன்னை கை கீழே போட்டு அங்கிருந்து வேகமா நடந்து போக இவன் திரும்பி தச்சுக்கிட்ட, பாத்தியா நீ அவ பேச்ச கேட்கலங்கிறக்காக என்கிட்ட வேலைக்கு இருக்கிறவ அடிக்க வரா, இது நமக்கு தேவையா அப்படின்ட்டு 2 பேரும் ஒரே நேர்கோட்ல முன்னாடி போற ஹீரோனை பாத்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ மிமியோட பொறுப்புல ஒரு ரெஸ்டாரண்ட்டை விட்டு இருந்திருப்பான்ல, அதை பாக்குறதுக்காக தான் வந்திருக்கான். அது ஃபுல்லா ரெனோவேஷன் முடிஞ்சிருச்சு. சீக்கிரமே அதோட பிசினஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. ரெஸ்டாரண்ட்டை சூப்பர்வைஸ் பண்ணதுக்கு அப்புறமா ஹீரோவும் மிமியும் ஒன்னா கார்ல வர, ஹீரோ இந்த காரை டிரைவ் பண்ணிட்டு இருப்பா. அப்பா, நான் உங்களை பார்த்ததுல இருந்து உங்களை பத்தி கேட்டு தெரிஞ்சது வரைக்கும் நீங்க பொதுவா உங்களுக்கு பிடிக்காதவங்கள உங்க கூட ரொம்ப நாள் வச்சுக்க மாட்டீங்கன்னு கேள்விப்பட்டேன். ஆனா எப்படி இந்த தாரா மட்டும் இன்னும் உங்க பக்கத்திலேயே வச்சிருக்கீங்க? ஏன்னா தாரா ஒரு காலி டப்பான்னு சொல்ல வருவானா, ஆனா ஹீரோயின் முன்னாடி இருக்கிற கண்ணாடி வழியாவே அவனை முறைக்கவும், தாரா ஒரு இன்ட்ரெஸ்டிங் பர்சன், அவங்க கூட எனக்கு கான்வர்சேஷன் பண்றது ரொம்ப ஈஸியா இருக்கு, அதனாலதான் கூட வச்சிருக்காங்க. என்னப்பா உங்களுக்கு தாராவை பிடிச்சிருக்கா? உங்களுக்குன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கும், நீங்க எவ்வளவு பெரிய ஆளு, தாராலாம் உங்களுக்கு தகுதியே இல்லைங்கிற மாதிரி இவளே கசினா தான் நடிக்க வந்திருக்கா. தேவையில்லாம ஹீரோ மேல ரொம்ப உரிமை எடுத்து ஹீரோனை மட்டம் தட்டுற மாதிரி பேச, இங்க பாரு மிமி, என்கிட்ட இருக்கிற எம்ப்ளாயி பத்தி நீ இப்படி எல்லாம் பேசக்கூடாது. நீ தான் 10 வருஷத்துக்கு முன்னாடி பிரேக்கப் பண்ண உன் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் கூட சேர்ந்து இப்ப சுத்திட்டு இருக்கா.
நான் உன்னோட பர்சனல் லைஃப்ல வந்து இன்வால்வ் ஆனா அதே மாதிரி தாரா என்னோட பர்சனல் டிரைவர், பர்சனல் ஹவுஸ் கீப்பர், அதுல நீயும் இன்வால்வ் ஆக கூடாதுங்கிறான். ஹீரோனுக்கா இவனா இப்படி பேசுறது அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. இருந்தாலும் மிமி பேசுனதுல அவளுக்கு கொஞ்சம் வருத்தமா தான் இருக்கும். அப்படியே வீட்டுக்கு வருவாங்களா, தக்சி எல்லா திங்ஸையும் விட்டுட்டு ஹீரோனோட திங்ஸ மட்டும் கிழிச்சு குத்தி கொதறி வச்சிருக்கு. இவரும் சரியில்லை, இவர் கூட இருக்கிறவங்களும் சரியில்லை அப்படின்னு இவ திட்டிட்டே எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டு இருக்க. அவனும் அவசரமா ஏதோ ஒண்ணு சொல்ல வருவான். ஆனா வேணா, ஏற்கனவே அவ ரொம்ப ஹர்ட் ஆயிருக்கா, தேவையில்லாம பேசி அவளை கோவப்படுத்த வேண்டான்னு முறையா சைலண்டா ஹால்ல உட்காந்து புக்கு படிக்க ஆரம்பிச்சிடறான். ஹீரோனும் அவளோட ரூமை கிளீன் பண்ணிட்டு அடுத்து வந்து ஹாலை சாதாரணமா தான் கிளீன் பண்ணிட்டு இருக்கா. இவனுக்கா மனசே கேட்கல, ஏதோ நான் அவள்கிட்ட பேசணும்னு தோணுது. அதனால புக்கு கீழே வச்சுட்டு திடீர்னு முன்னாடி போய் நிக்கவும் இவ பயந்துறான். என்ன சார், என்ன வேணுங்கவும், நான் உன்கிட்ட ஒன்னு சொல்லணும். என்ன சொல்ல போறீங்க? சாரி சொல்லணும். நீங்க என்கிட்ட சாரி கேக்குறீங்களா? ஆமா, நீ காலையில சொன்னல டாகோட ஒன்ஸும் ஒரே மாதிரி இருப்பாங்கன்னு. அப்போ என் டாக் பண்ண தப்புக்கு நான் சாரி கேட்டுதானே ஆகணும். காலையில கூட தேவையில்லாம பேசி இல்ல கடந்த ஒரு 4-5 நாளாவே தேவையில்லாத பேசி உன்னை இரிட்டேட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு, அதுக்குதான் சாரி. சார், உண்மையிலேயே சாரி கேட்டது நீங்க தானு இவன் மூஞ்சி பக்கமா உத்து பார்க்க, ஏற்கனவே இவனுக்கு ஹீரோயின் மேல ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங்ஸ் இருந்திருக்கும். இப்ப இவ இப்படி உத்து பார்க்கவும் அவனும் அவளை பார்த்துட்டே இருப்பாங்க. ஹீரோ என்ன யோசிப்பான்னு தெரியல. கிஸ் பண்றக்கா பக்கத்துல வரவும் ஹீரோயினும் கண்ண முடிக்கிறாளா, இவன் அவளை கிஸ் பண்ணிடுறான். கிஸ் பண்ணும் போதுதான் டே மாயன் என்னடா பண்ணிட்டு இருக்கேன்னு டக்குன்னு பேக் எடுத்துட்டு அவளை பார்க்க, அவளுக்குமே அந்த செகண்ட் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு புரியல. அதனால அவனையே பார்த்துட்டு இருக்க. இவங்க 2 பேரும் பண்றத நான் நடுவுல உட்காந்து பாத்துட்டு இருக்கவும், சார் நான் தக்சியை போய் அதோட இடத்துல தூங்க வச்சுட்டுமான்னு இவ அவசரமா இருந்துச்சு தக்சி கிட்ட போக, நீ கூப்பிட்டது தக்சி வந்துருமான்னு அவன் கேட்கவும் இவளும் பக்கத்துல உட்காந்து அதுகிட்ட பேச்சு கொடுக்கறாளா. என்னன்னு தெரியல, எப்பவுமே இவ கூட ஆட்டம் காட்டுற நாய் இன்னைக்கு அவ கூட ரொம்ப பணிவா அடங்கி போகுது. தக்சியோட ஓனரும் இவளை கிஸ் பண்ணதை பார்த்துச்சுல, அதனால பாஸுக்கு இவங்க ரொம்ப நெருக்கமானவங்க. அதனால நம்மளும் இனிமே அடங்கிதான் போகணும்னு நாய்க்கு தெரிஞ்சிருக்காட்டு இருக்கு. தக்சி உண்மையிலேயே நீ மாறிட்டியாங்க? ஹீரோ சிரிச்சிட்டே இருந்துச்சு வந்து, ஆமா எல்லாமே மாறின மாதிரி இருக்கு, நீ கூட இந்த மாதிரி யூனிஃபார்ம்லாம் நீ போட வேண்டாம், இதெல்லாம் அவுட் ஆஃப் ஃபேஷன், பாக்குறதுக்கே நல்லா இல்ல, உனக்கு பிடிச்ச மாதிரி நீ ட்ரெஸ் பண்ணிக்கோங்கிறான். சரி, எப்போ நான் தான் நிறைய பேசுவேன், ஆனா இன்னைக்கு நீங்க நிறைய பேசுற மாதிரி இருக்கு, அப்ப சரி மீதி நாளைக்கு பேசிக்கலாம், நீங்க போய் ரெஸ்ட் எடுங்கன்னு சொல்லிட்டு அவன் ரூமுக்கு போய் நிம்மதியா தூங்கிடுறான். ஆனா ஹீரோயினுக்கு தான் என்ன நடந்துச்சு ஏது நடந்துச்சுன்னு எதையுமே ரிலேட் பண்ணிக்க முடியல. திடீர்னு கிஸ் பண்ணா, அவனா பேசினா, எதுக்கு அந்த கிஸ் நடந்துச்சுன்னு ஒரே குழப்பமா இருக்கு. அந்த குழப்பத்தோடய அவளுக்கு தூக்கமும் வரல. காலையில சீக்கிரமே எழுந்துச்சு சமைச்சு டைனிங் டேபிள்ல வைக்கவும் ஹீரோ வந்து உட்கார்றான். நேத்துக்கு நைட்டு பண்ண கிஸ்க்கு என்ன காரணம்னு கேட்கலாமா இவ யோசிச்சுட்டு இருக்கு. அவனா உட்காருங்க மிஸ் தாராங்கவும் அவள் உட்கார்ந்துடுறா. அப்புறம் என்ன சார், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெஜிடபிள் சாலட் ரெடி பண்ணிருக்கேன் அப்படின்னு இவ ஐட்டம்ஸ் பேர்லாம் சொல்ல, நான் அதை கேட்கல, நேத்துக்கு நைட் நான் உங்களை கிஸ் பண்ணல, அதுக்கு என்ன காரணம்? அடப்பாவி, கிஸ் பண்ணது இவன், நம்மள இவன்ட்ட காரணம் கேட்கலாம்னு நினைச்சா இவன் நம்மகிட்ட கேட்கறானேன்னு நான் தான் சொல்லணுமா அப்படின்னு கேட்க, ஆமா ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு, அப்ப என்னோட எம்ப்ளாய நீங்க அதுக்கு ரிப்போர்ட் கொடுத்துதான் ஆகணுங்க. ஆக்சிடென்ட்டுக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுக்கலாம், இன்சிடென்ட்டுக்கு அதுவும் கிஸ்ஸின்க்கு என்ன ரிப்போர்ட் இவ கொடுக்க முடியும்னு சொல்லுங்க தாரா, உங்கள்ட்ட நான் ஒரு பெர்ஃபெக்ட் எக்ஸ்பிளனேஷன் எதிர்பார்க்கறங்கவும் அப்படின்ட்டு அவன் டேபிள் மேல 2 விரல வச்சு தட்ட ஆரம்பிக்கவும், ஆகா இவன் வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டான் இருக்கு. நேத்துக்கு மட்டும் வேற ஒரு மூட்ல இருந்திருக்கான், இன்னைக்கு வேற மாதிரி ஆயிட்டான், நம்மளும் பழைய செல்ஃப்க்கு மூவ் ஆயிட வேண்டியதானு. அது சார், நேத்துக்கு ஃபுல்லாமே உங்க டாக் என்கிட்ட ரொம்ப மிஸ்பிஹேவ் பண்ணுச்சு, அதுவும் இல்லாம நான் காலையிலேயே நாய்கிட்ட நீ உன்னோட ஓனர் மாதிரி தான் இருப்பேன்னு அதுகிட்ட எக்கு தப்பா திட்டி விட்டுட்டேன், அது உங்களை ஹர்ட் பண்ணியிருந்திருக்கு. நீங்க ஹர்ட் ஆனது தெரிஞ்சுட்டு உங்க நாய் நம்ம வீட்டுக்கு வரதுக்குள்ள என்னோட திங்ஸ் எல்லாம் டேமேஜ் பண்ணிருச்சு. நாய் பண்ண தப்புக்காக நீங்க மன்னிப்பு கேட்கலான்னு ட்ரை பண்ணீங்க, ஆனா மன்னிப்பு மட்டும் கேட்டா பார்த்தாது இல்ல, இனிமே இப்படி நடக்க கூடாதுன்னு நாய்க்கு புரிய வைக்கிறதுக்காக அதெல்லாம் நடந்திருக்கும்னு நினைக்கிறேன். தாரா, இதெல்லாம் நீங்க என்ன பார்த்து சொல்லியிருந்திருக்கணும், ஏன் அந்த பக்கமா திரும்பி சொல்றீங்க? நான் உங்களை பார்த்துதான் சார் சொல்லிட்டு இருக்கேன், ஏன் உங்களுக்கு அப்படி தெரியலையாங்க? இல்லையே, நான் காலையில எழுந்து இந்த டைனிங் டேபிள் வர வரைக்கும் பார்த்துட்டு இருக்கேன், நீங்க என்ன பார்க்கவே இல்ல. இப்ப இந்த ரிப்போர்ட் கொடுக்கும் போது கூட நீங்க என்ன பார்க்கலங்க. இல்லையே, நான் உங்களை தான் பார்த்துட்டு இருக்கேன்னு இப்போ அவனை பார்க்காமயே பேசிட்டு இருக்கேன். இல்ல தாரா, நேத்துக்கு நைட் நடந்தெல்லாம் நீங்க ஏதோ பர்சனலா எடுத்துக்கிட்ட மாதிரி இருக்கு, அதனாலதான் என்ன பார்க்கும்போது ஷையா ஃபீல் பண்றீங்க. அப்ப நீங்க எதையுமே பர்சனலா எடுத்துக்கலையா சாருங்க? இல்லையே, என்னால உங்க கண்ணை விடாம 10 செகண்டுக்கு மேல பார்க்க முடியும், ஏன்னா நான் எதையுமே பர்சனலா பார்க்கலங்க. உண்மையாவா சொல்றீங்க? ஆமா, எங்க என் கண்ணை பாருங்கவும் இவ்வளவு அவனை திரும்பி பார்க்க 1 2 3ன்னு இவன் 10 கவுண்ட் பண்ணிட்டு கண்ணை கூட இமைக்காம ஹீரோனியா பார்த்துட்டு இருக்கான். பெருசா எந்த எமோஷன்ஸ் ரியாக்ஷன் எதுவுமே ஃபேஸ்ல காட்டல, அப்படிதான் அவன் பழக்கப்பட்டிருக்கான். அதனால அது அவனுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. ஹீரோயினுக்கு தான் டே நீ மட்டும் பைத்தியமா இல்லாம என்னையும் சேர்த்து பைத்தியமாக்குறல்ல, அப்படிதான் இருக்கு. என்ன தாரா, இன்னமும் நீங்க என்ன நம்பல, வாங்க இன்னொரு ரவுண்டு போலாம் அப்படின்னு இவன் திரும்ப 1 2 3 அவளையே பார்க்க, இல்ல சார் போதும், நேத்துக்கு நடந்த எதையுமே நான் பர்சனலா எடுத்துக்கல, அது ஒரு ஆக்சிடென்ட் தான், அது காலையில நான் ரிப்போர்ட்டும் கொடுத்துட்டேன், இப்ப போய் நான் கார் எடுக்கட்டுமாங்க? எடுங்க, நேத்துக்கு நைட்டே உங்கள்ட்ட இன்னொன்னு கூட சொன்னேனே, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்க ட்ரெஸ் பண்ணிக்கலாம். ஆமா, அது ஒண்ணுதான் குறைச்சல்னு இவன் மனசுக்குள்ளேயே திட்டிட்டு போய் கார் எடுக்க போயிடுறா. இதுல ஆபீஸ்லயா செக்ரட்டரி சார் இருந்துட்டு என்ன பாஸ்கோ உனக்கு ஏதாச்சும் கனெக்ஷன் வந்துச்சான்னு கேட்க, இவ அந்த நைட் நடந்த கிஸ்ன்னு யோசிச்சு பாக்குறா. அதுல ஒன்னும் பெருசா கனெக்ஷன் வந்த மாதிரி தெரியல. காலையில ஹீரோ கேட்ட ரிப்போர்ட்லாம் வச்சு பார்க்கும்போது அதனால இல்ல இன்னும் எதுவும் வரலங்கவும், என்ன இவ்வளவு ஸ்லோவா இருக்க, இன்னும் நீ அவரோட மனசை டச் பண்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்,
அன்னைக்கு உன்னை கூட்டிட்டு போய் மாயன் சார் அவரோட அம்மாவை காட்டினாங்கல்ல, அதுக்கப்புறமா நீ அவங்கள போய் மீட் பண்ணியாங்க. இல்லையே சார் சொல்லாம நான் எப்படி போய் பார்க்க முடியுங்க? அவர் சொல்லினாலும் நீ போகணும். அதான் மாயனோட அம்மான்னு தெரிஞ்சிருச்சுல, அவங்க வேற உடம்பு சரியில்லாம இருக்காங்கன்னு சொன்னல, அப்ப நீ அவங்கள போய் டேக் கேர் பண்ணிக்கோ. அது மாயன் சாருக்கு தெரிய வரும்போது அவருக்கு ஒன்னு இன்னும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமா இருக்குங்க. நான் அவரை லவ் பண்ண வைக்கிறதுக்காக நடிக்கிறதே தப்பு. இதுல அப்பாவியான அவரோட அம்மாவெல்லாம் இதுல இழுக்க வேண்டாமேங்க. நான் ஒன்னும் நடிக்க சொல்லியே, உண்மையிலேயே உனக்கு மாயனோட அம்மா மேல பாசம் காட்டணும், அக்கறை காட்டணும்னு தோணுச்சுன்னா அங்க போய் காட்டு. எதையும் நடிப்பா செய்யணும்னு நினைக்காத, ரியலாவே நினைச்சு செய்யணும். ஹீரோனை அனுப்பிச்சு வைக்க ஹீரோனுக்கு ஒரு மாதிரி குற்ற உணர்ச்சியா இருந்தாலும் சரின்ட்டு அந்த ஓல்டேஜ் ஹோமுக்கு போறா. அவங்க இவளை பார்க்கவும், நீ அன்னைக்கு வந்த பொண்ணு தானே, எனக்கு ஏதாவது சாப்பிடறதுக்கு ஸ்நாக்ஸ் கொண்டு வந்திருக்கியாங்க? ஸ்நாக்ஸா? உங்களுக்கு என்ன ஸ்நாக்ஸ் எல்லாம் பிடிக்குங்கவும் அவங்க ஏதோ குழந்தைங்க சாப்பிடுற ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. அதெல்லாம் ஹீரோ சின்ன வயசுல சாப்பிட்டதாட்டு இருக்கு. ஏன் ஆண்டி நீங்க இங்க உள்ள மத்தவங்க மாதிரி எந்த ஆக்டிவிட்டியும் செய்ய மாட்டேங்கிறீங்க? எனக்கு அதெல்லாம் இன்ட்ரெஸ்ட் இல்ல, வரையா கார்ட்ஸ் விளையாடலாம் அப்படிங்கவும் அந்த கார்ட் கேமும் அவங்க ஹீரோ கூட தான் சின்ன வயசுல விளையாண்டு இருப்பாங்களாட்டு இருக்கு. அப்ப 2 பேரும் சேர்ந்து கார்ட் கேம் விளையாடுறோம். நீங்க எத்தனை ரவுண்ட்ஸ் வின் பண்றீங்களோ அந்த ரவுண்ட்ஸோட கணக்கை பொறுத்து உங்களுக்கு பிடிச்ச ஸ்நாக்ஸ் எல்லாம் சொல்லுங்க, நான் நெக்ஸ்ட் டைம் வரையில வாங்கிட்டு வரேன்னு அவங்க வழியிலேயே போய் அவங்க கூட பேச்சு கொடுத்து சில கேம்ஸ்ல அவங்கள ஜெயிக்க வைக்கிறா, சில இதுல இவளாவே ஜெயிக்கிறா. அதையும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸ்போர்ட்டிவா நடிக்க போயிருந்தாலும் அவங்களுக்குள்ள ஒரு நல்ல கனெக்ட் உருவாகிட்டு இருக்கு. அப்போ அங்க மிமியுமே ஹீரோட அம்மா பாக்குறதுக்காக வந்திருப்பா. நீ மட்டுமா இங்க என்ன பண்ணிட்டு இருக்க? உனக்கு எப்படி மாயனோட அம்மா இங்கதான் இருக்காங்கன்னு தெரியுங்க? சார் தான் என்ன கூட்டிட்டு வந்து காட்டினாரு. அவரா உன்னை கூட்டிட்டு வந்து காட்டினாரா? அவ ஆமான்னு சொல்லவும் இவளுக்கு ஒரு மாதிரி பொசசிவ் ஆயிடுது. நான் அவரோட கசினா நடிச்சிட்டு இருக்கேன், என்ன அவரோட கசினாவே நம்ப ஆரம்பிச்சிட்டாரு. நான் அவரோட அம்மாவை போய் பாருங்கன்னு சொன்னப்போ என் பேச்சு கேட்கல, ஆனா இவளை கூட்டிட்டு வந்து காட்டியிருக்காரு. அன்னைக்கு இவளை பத்தி நம்ம கொஞ்சம் கேவலமா கமெண்ட்ஸ் கொடுத்தப்ப கூட நம்மளையே திட்டினாரு அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு, என்ன மாயன் மனசுல நல்லவள இடம் பிடிக்கிறதுக்காக அவருக்கே தெரியாம அவரோட அம்மாவை பார்க்க வந்திருக்கியா? அது உண்மைதானே, ஹீரோயினுக்கும் கொஞ்சம் அது ஹர்ட் ஆகுது. அதனால அப்படி பார்த்தா நீங்களும் கூட உங்க கசின் கிட்ட நீங்க நல்லவளா காட்டிக்கிறதுக்காக தானே மாயன் சாரோட அம்மாவை பார்க்க வந்திருக்கீங்கன்னு அவளும் உண்மையை சொல்லவும் இவ கோவத்துல ஹீரோன் அடிக்கலான்னு வர, அந்த பொண்ணு அடிக்காத அப்படின்னு அம்மா கையை பிடிக்கிறாங்க. ஆனா அது அவங்க தடுக்கணும் எல்லாம் பண்ணல, சும்மா கையை பிடிக்கிறாங்க. மிமியோட கையில ஒரு அழகான மோதிரம் இருக்கவும், இந்த மோதிரம் அழகா இருக்கு, நீயும் கூட அழகா தான் இருக்க, யார் நீ அப்படின்னு மிமி கூட பேச ஆரம்பிக்கிறாங்க. அவர் பாஸ்ட்ல தான் ஹீரோட அம்மாவை தேடி வந்திருப்பா, ஆனா அதுக்கு பின்னாடி நடிக்கணுங்கிற மோட்டிவும் இருந்துச்சு. இப்ப ஹீரோயின் அதை வெளிப்படையா கேட்டுக்கவும் அவகிட்ட பேசிட்டு இருக்க ஹீரோட அம்மா கூட இவளால் நல்லா பேச முடியல. உடனே ரிட்டர்ன் ஆயிடுறா. வந்ததும் கிம்சனை வந்து ஹக் பண்ணிக்க, என்னாச்சுங்கவும், நான் இந்த கசின் ரோல் பிளே பண்ணவே போயிருக்க கூடாது. இத்தனை நாள் நான் யாருமே இல்லாம இருந்துட்டேன்னா திடீர்னு எனக்கு கசினோட அம்மா அப்படின்லாம் வரும்போது நான் அவங்க கூட கனெக்ட் ஆகணும்னு ஆசைப்படுறேன். ஆனா அது நடிக்கிறேனா இல்லையான்னு எனக்குள்ளேயே நிறைய குழப்பம் இருக்கு. நான் யாரை நேசிக்கிறேன், என் கூட யார் கடைசி வரைக்கும் இருக்க போறாங்கன்னு எனக்கு தெரியவே இல்ல. நான் பணத்துக்காக ஆசைப்பட்டு இப்படி ஒரு ரோல் எடுத்துக்கவே கூடாது. நீங்களாச்சும் என்ன உண்மையிலேயே லவ் பண்றீங்களா? என்ன எதுக்காக கூட வச்சிருக்கீங்க? ஏன் என்ன ரொம்ப நாள் கழிச்சு தேடி வந்தீங்கன்னு அவன ஒரு மாதிரி விரக்தியில கொஸ்டின் பண்ண, அவனும் அவளை ஹக் பண்ணிட்டு, மிமி நீ எனக்காக தான் இது பண்ணிட்டு இருக்க, நான் உன்னை லவ் பண்றேன், நான் கடைசியில உனக்காக இருப்பேங்கிறான். ஆனா அந்த வேர்ட்ஸ்ல அந்த அளவுக்கு கான்பிடென்ட் இருக்கிற மாதிரி இல்ல. இவ எங்க குற்ற உணர்ச்சியில இந்த ரோலை பாதியிலேயே விட்டுட்டு வந்துடக்கூடாதுன்னு கன்வின்ஸ் பண்ண ட்ரை பண்ற மாதிரி தான் இருக்கு. அதுக்காக அவளை பிடிக்காமையும் இல்ல, ஆனா அவளை விட அவனுக்கு வேற ஒரு மோட்டிவ் இருக்கு. ஹீரோயின் அப்பா வேலை முடிஞ்சு ரெஜியோட வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆயிட்டு இருப்பாரு. அப்ப அங்க முன்ன டைமண்ட் பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு சொல்லி இவரை கன்வின்ஸ் பண்ணி ஒருத்த பண்ண வச்சிருப்பான்ல, அவனை பாக்குறாரு. திருட்டு பையில அப்படின்னு சொல்லிட்டு அவனை துரத்த ஆரம்பிக்க பக்கத்திலே தான் இந்த கடன்காரன் வந்திருப்பான். வந்துட்டு வயசான காலத்துல தனியா ஓடாதீங்க, அதுவும் ரெஜியோட அங்கிள் நீங்க, உங்களுக்கு உதவியா நானும் வரேன்னு பின்னாடியே ஓடி வரான். இவங்க துரத்திட்டு போறவனா எகிரி குதிச்சு ஓடிட்டு இருக்கான். அதுல இவங்களை தடுக்கிறதுக்காக அவன் ரோட் சைட்ல உள்ள பொருள் சிலதெல்லாம் தட்டி விட பின்னாடியே போற ஹீரோண்ட அப்பாவும் இந்த கடன்காரனுமே அதெல்லாம் தட்டி விட்டுட்டு போற மாதிரி தான் இருக்கு. கடைசியில அவன் செவரெல்லாம் ஏறி குதிச்சு ஒரு வீட்டோட மொட்டை மாடிக்கே போயிடுறான். கிட்டத்தட்ட அவனை பிடிக்க நெருங்கிடுறாங்க. சாரி சார், நீங்க எப்படி அந்த பிசினஸ்ல ஏமாந்தீங்களோ அதே மாதிரிதான் நானும் அங்க வேலை இருக்கிறதா போனேன். எனக்கு 1 மாசத்துக்கான சம்பளம் கூட கொடுக்கல. உங்களை மாதிரியே நிறைய பேர் இப்ப என்ன வஞ்ச வச்சு துரத்திட்டு இருக்காங்க. அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு நானே பிச்சைக்காரனாட்ட வாழ்ந்துட்டு இருக்கேன். என்ன நீங்க அடிக்கிறதுனால உங்க பணம் உங்களுக்கு திரும்பி கிடைக்காது. இதுக்கெல்லாம் மூலதாரரே வேற. அவரை நான் கண்டுபிடிக்கும் போது உங்களுக்கு தகவல் கொடுக்குறேன்னு உண்மைதான் சொல்றான். இந்த மாதிரி நிறைய பேர்கிட்ட அடியும் வாங்கி இருந்திருப்பானாட்டு இருக்கு. திரும்பவும் அந்த அடியை வாங்க விருப்பம் இல்லாம பேசிட்டே இருந்தவன் சடார்னு இந்த மாடியில இருந்து இன்னொரு மாடிக்கு தாவி எஸ்கேப் ஆயிடுறான். அவனை பிடிக்கலான்னு அப்பாவும் அந்த கடன்காரனும் குதிக்க அந்த வீட்டு கண்ணாடியை உடைச்சு விட்டுறாங்க. அவ்வளவுதான், வீட்டுக்காரங்க ஹீரோயின் அப்பா பிடிச்சி போலீஸ்ல ஒப்படைக்கலான்னு தயாராக இந்த கடன்காரன் நைஸ் எஸ்கேப் ஆயிடுறான். ஏன்னா அவனுக்கும் போலீஸுக்கு தான் ஆகாது இல்ல. அவன் நேக்கா பார்த்து எஸ்கேப் ஆயிடுறான். அப்பாவை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சிடுறாங்க. முதல்ல தகவல் ரெஜிக்கு போகுது, அடுத்து ஹீரோயினுக்கு போகுது. ஹீரோயின் வந்து என்ன ஏதுன்னு கேட்கும்போது இந்த மாதிரி உங்க அப்பாவால நிறைய ரோட் சைட் கடையில டேமேஜ் நடந்திருக்கு, 2 வீட்டுல கண்ணாடி உடஞ்சிருக்கு, மொத்தமா $5000 செட்டில் பண்ணீங்கன்னா கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கு மேல வரும். உங்க அப்பா வெளியில விட்டுருவேங்க. ஹீரோயின் அப்பா இருந்துட்டு பரவாயில்லமா, அவ்வளவு பணம்லாம் ஒன்று இருக்காதுன்னு எனக்கு தெரியும். நீயே 10 லட்சத்தை ஏமாந்துட்டு அதுக்காக தானே உன்னோட முதலாளி கிட்ட வீட்டு வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க, அப்பா ஜெயிலே இருந்துக்கிறேன்னு அவர் பாவமா சொல்லவும் இவளுக்கா கோவம் வந்துருது. நான் அன்னைக்கு உங்கள்கிட்ட என்ன சொன்ன, கையில இருக்கிற காசை கொடுத்து நீங்க சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, உங்க வாழ்க்கைய அமைதியா வாழ்ந்தீங்களான்னு இருங்கன்னு சொன்னா எதுக்குப்பா தொலைஞ்சு போன பணத்துக்காக பின்னாடி ஓடி போய் இப்ப இவ்வளவு செலவை இழுத்து வச்சிருக்கீங்க, ஏன்ப்பா எதையுமே
யோசிச்சு செய்ய மாட்டேங்கிறீங்க. இதுல நல்ல ஒரு மாதிரி நான் ஜெயிலே இருந்துக்கிறேங்கிறீங்க. எனக்கும் இப்படி ஒரு அப்பா வேண்டாம், நீங்க ஜெயிலே இருங்க. உங்களோட இந்த முன்னெச்சரிக்கை இல்லாத நடவடிக்கைனாலதான் நம்ம சின்ன வயசுலயே அம்மாவை சரியா ட்ரீட் பண்ணாம இழந்தோம். இப்ப என்ன என்னையும் அதே மாதிரி ஆக்கணும்னு பாக்குறீங்களான்னு இவ கோச்சிட்டு அழுதுட்டே அங்க இருந்து வரவும் பின்னாடி ரெஜி வந்து ஏய் எதுக்கா அங்கிள் இப்படி ஹர்ட் பண்ற மாதிரி பேசுற, நம்ம வேற வகையில ஏதாச்சும் ஏற்பாடு பண்ணலாம். அதெல்லாம் வேண்டாம், அவர் கொஞ்ச நாள் ஜெயிலே இருக்கட்டும், அதுதான் அவருக்கு நல்லதுன்னு இவ தேம்பி அழுக ரெஜி தான் அவளை கன்சோல் பண்றா. சரி விடு விடு, நம்ம மெதுவா இதை சரி பண்ணலாம், அங்கிள் கிட்ட நான் சொல்றேன், அவரே ஜெயில தானே இருக்கிறேங்கிறாரு, நம்ம பார்த்து அவரை வெளியில கூப்பிட்டு வந்துக்கலாங்கிறா. நெக்ஸ்ட் சீன்ல ஹீரோட வீட்டை தான் காட்டுறாங்க. அங்க சில பிரபலமான காஸ்டியூம் டிசைனர்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. 3 மாசத்துக்கு ஒருக்க ஹீரோ மார்க்கெட்ல இருக்கிற அவனுக்கான யூனிக் பிராண்டட் ஐட்டம்ஸ் எல்லாம் வாங்கி ஸ்டோர் பண்ணி வச்சுக்குவான். அதுக்காக தான் இந்த டர்னுக்கு அவங்க வந்திருக்காங்க. கோட் ஷூட், வாட்ச் அப்படின்னு நிறைய வந்திருக்கு. அதுல சொல்ற ஒவ்வொரு பொருளுமே எக்கச்சக்க விலையா இருக்கு. இவனா அவங்க பேசுற கேட்டு எப்போ மாதிரி இந்த மினியேச்சர் வீடெல்லாம் செஞ்சிட்டு இருக்கான். ஹீரோயினுக்கு தான் அதை பார்க்க ஆச்சரியமா இருக்கு. அப்புறம் சிலதெல்லாம் இவன் ஃபைனல் பண்ணவும் ஹீரோட பொருட்களுக்குனே மாடியில செப்பரேட்டா ஒரு ரூம் இருக்கும். அந்த ரூமுக்கு தான் ஹீரோயின் இந்த காஸ்டியூம் டிசைனர் கூப்பிட்டு போறாங்க. இதுக்கு முன்னாடி ஹீரோயின் அந்த ரூமை கிளீன் பண்றதுக்கு வந்திருக்கா. அங்க நிறைய இதே மாதிரி ட்ரெஸ்ஸஸ், வாட்ச், டை, ஷூன்னு இருக்கும். ஆனா அதெல்லாம் இவ்ளோ ரேட்டுங்கிறது இன்னைக்கு வந்து இவங்க டீடைல்ஸ் கொடுக்கவும் தான் தெரிய வருது. அப்ப இத்தனையும் பல கோடி பேருமே பாஸ் இதெல்லாம் அடிக்கடி கூட போடுறது இல்ல, ஏன் ஒவ்வொரு டர்ன்லயும் வாங்கி இதெல்லாம் வச்சுக்கிறாருங்க போது அது அவரோட ஹாபின்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு அங்க செல்ஃப்ல இருந்து ஒரு வாட்ச் எடுத்து காட்டுறாங்க. இது பாஸ் 4 வருஷத்துக்கு முன்னாடி எங்க ஷோரூம்ல இருந்து ஆர்டர் பண்ணி வாங்கினது. என்னோட சீனியர் தான் பாஸ்க்கு வித்திருக்காங்க. ஆனா இது வரைக்கும் அவர் இதை போட்டுக்கிட்டதே இல்ல. ஏன்னா அவர் போடுற எல்லா பிராண்டட் ஐட்டமுமே அந்த வார மேகசின்ல ரிலீஸ் ஆகும். இப்படி பார்க்கும்போது இங்க இருக்கிற முக்காவாசி பொருள் இது வரைக்கும் அவர் போட்டுக்கிட்டதா எந்த மேகசின்லயுமே வந்தது இல்ல. இதோ இப்ப நாங்க கொண்டு வந்தது கூட அவர் போடுவாரா என்னன்னு தெரியாது, ஆனா கலெக்ட் பண்ணி வச்சுக்கிறாருன்னு இவங்க எல்லா பொருளையும் அடுக்கி வச்சுட்டு போயிடுறாங்க. ஹீரோயினுக்கு அப்பா வெளியில எடுக்கிறதுக்கு $5000 தேவைப்படுது. இங்குள்ள பாதிக்கு மேல பொருளை ஹீரோ யூஸ் பண்ணவே மாட்டேங்கிறாங்க. அதுலயும் 4-5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கின வாட்சுங்கிறப்ப அவனுக்கு ஞாபகத்துல கூட இருக்காதுல்ல. பேசாம ஆட்டையை போட்டலாமான்னு யோசிக்கும் போது இல்ல திருடுறது என்னோட பழக்கம் கிடையாதுன்னு அவ கைய கண்ட்ரோல் பண்ணிக்கிறா. அன்னைக்கு நைட் ஹீரோ எனக்கு ஸ்வீட் கிரேவிங்ஸா இருக்குங்கவும் அவனோட ஆபீஸ் ரூம்க்கு இவ கேக் கொண்டு போறாளா. அங்க ஒரு மாடல் ஹவுஸ் இருக்கு. இந்த பக்கம் ஐலாண்டு, அந்த பக்கம் ஃபாரஸ்ட், நடுவுல ஒரு லக்ஸரியான வீடு. சார் இந்த வீடு ரொம்ப அழகா இருக்கு, உங்களுக்காக இதை கட்ட போறீங்களாங்க? ஆமா, ஃபியூச்சர்ல கட்டலான்னு பிளான் வச்சிருக்கேன். உனக்கு என்ன மாதிரி வீடுனா ரொம்ப பிடிக்கும்னு கேட்க எனக்குன்னு சொந்தமா ஒரு 1 BHK அபார்ட்மெண்ட் இருந்தா போதும். ஓ, தீப்பெட்டி வீடு தான் உனக்கு பிடிக்குமா? கனவுன்னு தான் வச்சிருக்க, அதை பெருசாவே வச்சுக்கலாம்ல. நான் என்னோட சின்ன வயசுல 3 BHK ஹவுஸ்ல பிரின்சஸ் மாதிரி வாழ்ந்துட்டு இருந்தேன். திடீர்னு அந்த வீடு எங்க கை விட்டு போய் நாங்க ஒரே ரூம் இருக்கிற வீட்டுல நானு, எங்க அம்மா, அப்பா 3 பேர் இருந்தோம். 4 எட்டு எடுத்து வச்சாவே அந்த வீடே முடிஞ்சு போயிடும். அந்த வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு இருந்து எங்க அம்மாவும் இறந்து போயிட்டாங்க. சோ எனக்குன்னு ஒரு ஆசைலாம், ஒரு பெட்ரூம், ஹாலு, கிச்சனு, அந்த வீட்டுல நானும் அப்பாவும் சந்தோஷமா வாழணும் அப்படிங்கவும் தான் அப்பா ஜெயில இருக்க ஞாபகத்துக்கு வருது. அப்படி இவ ரொம்ப இயல்பா ஃபீல் பண்ணி பேசவும் ரொம்ப நாளா இவளையே பாக்குறான்ல, அதனால அவளோட எமோஷன்ஸை இவனாலையும் ஃபீல் பண்ண முடியுது. சரி சார், உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஒரு இடத்துலதான் வீடு கட்டணும்னு தோணுச்சுங்கும் போது நான் சின்ன வயசுல ஒரு நாவல் படிச்சிருக்கேன். அதுல ஒரு பிரின்ஸ் வந்துட்டு இந்த மாதிரிதான் ஐலாண்ட் பக்கத்துல அவனோட ஃபாரஸ்ட்குள்ள ஹார்ஸ் ரைட் பண்ணிட்டு போற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும். அதை படிக்கும் போது எனக்கும் அப்படி ஒண்ணு வேணும்னு தோணுச்சு. அப்போ இந்த வீடு கட்டும் போதும் என்ன ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலைக்கு சேர்த்துக்குவீங்களாங்க? அவனா கேவலம் ஒரு லுக் விட்டுட்டு முதல்ல உனக்கு என்ன மாதிரி வீடு வேணும்னு கேட்டப்போ தீப்பெட்டி வீடு தான் வேணும்னு, இப்ப இவ்வளவு சீப்பா இந்த வீட்டுல ஹவுஸ் கீப்பிங் வேலை கிடைக்குமாங்கிற நீயும் உன்னோட யோசனையும் எனக்கு சுத்தமா பிடிக்கலன்ட்டு எழுந்து போயிடுறான். போனதுக்கு அப்புறமாவும் ஹீரோயின் அந்த மாடல் ஹவுஸையே பாத்துட்டு இருக்கா. அவளுக்கு அது பெருசா அட்ராக்டிவா தெரியல. அவர் ஜெயில கஷ்டப்பட்டு இருக்கிறது தான் இவளோட மைண்டுக்குள்ள வந்துட்டு இருக்கு. காலையில வேற அந்த வாட்ச் பாத்திருப்பாளா. இப்ப ஹீரோ நல்லா தூங்குறான்ல, அதை தெரிஞ்சுட்டு மேடம் போய் வாட்ச ஆட்டையை போட்டுறாங்க. அதனால ஹீரோயின் ஹீரோக்காக சமைச்சு ரெடியா வைக்க, ஆனா அவன் ஆர்டினரி ட்ரெஸ் போட்டு வந்திருக்கான். சார் நீங்க இன்னைக்கு ஆபீஸ் போலையா? இல்ல, இன்னைக்கு வீட்லயே ரெஸ்ட் எடுக்கலாம்னு முடிவு பண்ணிட்டங்கவும் இவளுக்கு அப்படியே பயத்துல கை கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிருது. ஏன்னா வாட்ச் இவகிட்ட தான் இருக்கு, அதைட்டு கண்டுபிடிச்சிருவானு அவனுக்கு சூப் சர்வ் பண்ணும்போது கூட தெரியாம கொட்டிடுறாளா. பொறுமையா பண்ணு அப்படிங்கவும் சாரி சார்னு சொல்லிட்டு இவ திரும்ப ஒரு பவுல கொண்டு வந்து அவனுக்கு சூப் ஊத்துறா. தக்சிய மந்த்லி செக்அப்புக்கு ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போயிடுங்கவும் அப்பாடி இந்த திருட்டு பொருளை கையில வச்சுட்டு இருக்கிறது ரொம்ப சங்கடம், முதல்ல இதை கொண்டு போய் எங்கேயாச்சும் வித்து பணமாக்கி கையில வச்சுக்கணும்னு தக்சியை கூட்டிட்டு இவ ஹாஸ்பிட்டல் போறா. அங்க தக்சிக்கான செக்அப் நடந்துட்டு இருக்கும் போது இவ பக்கத்துல ஒரு கடைக்கு போய் இந்த வாட்ச எத்தனை ரூபாய்க்கு வித்து தருவீங்கும் போது, மேடம் இது பிராண்டடான வாட்ச், இந்த வாட்ச நான் கையில வச்சிருந்தேன்னா போலீஸ் வந்து என்னதான் பிடிக்கும், உங்கள்ட்ட ரெசிப்ட் இருந்தா மட்டும்தான் இந்த மாதிரி வாட்ச் எல்லாம் நாங்க எடுத்துக்குவோம், இல்லைன்னா இதெல்லாம் சேல்ஸ்க்கே கிடையாது, எடுத்துட்டு போங்க முதல்ல இதுன்றாங்க. ஐயோ, திருட்டு பண்ணியும் இது பிரயோஜனம் இல்லையானு சரி பழைய படிக்க அந்த இடத்துலயே வாட்ச கொண்டு போய் வச்சிடலான்னு இவ ஹேண்ட் பேக்லயே போட்டு தக்ஜிய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டு இருக்கா. இங்க ஜெயில இருக்கிற அப்பாவை ஃபைன் கட்டி வெளியில எடுத்துறாங்க. யாருன்னு பார்த்தா இந்த கடன்காரன் தான். அவன் தான் ஒரு ஆளை செட்டப் பண்ணி அப்பாவோட கார்டியனா உள்ள அனுப்பிச்சு வச்சு கேட்ட பணத்தை கொடுத்து வெளில எடுத்துறான். அப்பா வெளில வந்து அன்னைக்கு நடந்த கலவரத்துல உனக்கும் பங்கு இருக்கு, கடைசியில என்ன மாட்ட வச்சுட்டு நீ தப்பிச்சிட்டலங்க. சாரி அங்கிள், ஆனா பாருங்க நான் தப்பிச்சு போனனாலதான் இன்னைக்கு உங்களை வெளியில எடுக்க முடிஞ்சது. எனக்காக நீ எதுக்கு இவ்வளவு பெரிய உதவி செய்யணும்? நீங்க ரெஜியோட அங்கிள், உங்களுக்கு பண்ணாம நான் வேற யாருக்கு பண்ண போறேன்? அவரும் நன்றிப்பா, இதுக்காக நான்
நான் உனக்கு என்னன்னாலும் சரி கடமைப்பட்டிருக்கேங்க. ஆமா கண்டிப்பா நீங்க எனக்கு கடமைப்பட்டிருக்கீங்க, அது வேணுங்கிறப்ப நான் கேட்டு வாங்கிக்கிறேங்கிறான். அடுத்த அப்பாக்கு ஹீரோயினை தான் பார்க்கணும்னு தோணுது. அன்னைக்கு என்னதான் கோவத்துல நீங்க ஜெயிலே இருங்கன்னு அவ சொல்லிட்டு போயிருந்தாலும் அவ வேணும்னு சொல்ல அவ அதை எவ்வளவு மனசு வருந்தி சொல்லிருப்பா. தான் இப்ப வெளியில வந்துட்டேன்னு தெரிஞ்சா அவ சந்தோஷப்படுவான்னு தெரிவிக்கிறதுக்காக தான் ஹீரோனை தேடி ஹீரோட வீட்டுக்கு வரா. அவருக்கு அந்த வீடோட பாஸ்கோட் எல்லாம் தெரியாதுல, அதனால காலிங் பெல் அடிச்சுட்டு கேமரா வழியில இவர் தான் வந்திருக்காருங்கிற மாதிரி கை காட்ட ஹீரோ மட்டும் தான் அப்ப வீட்டுக்குள்ள இருப்பான். இவர் கதவை திறந்து விடுறான். அவர் வீட்டுக்குள்ள வரவும் அப்பா எவ்வளவு பெரிய வீடு, இந்த வீட்டுல நீங்க மட்டும் தான் தனியா இருக்கீங்களாங்க? ஆமா நான் மட்டும் தான் இருக்கேன். அப்ப உங்களுக்கு உதவியா இருக்க என் பொண்ணு தான் இவ்வளவு பெரிய வீட்டையும் தனியால கிளீன் பண்றாளா? ஐயோ பாவம் என்னாலதான் என் பொண்ணுக்கு இந்த மாதிரி நிலைமைன்னு இவர் புலம்ப ஆரம்பிக்க ஹீரோவா அவரே உத்து பார்த்துட்டு இந்த கால் டப்பாக்கு எல்லா எமோஷன்ஸும் இவர்கிட்ட இருந்தா வந்திருக்காட்டு இருக்கு, பண்றது ஃபுல்லா ஓவர் ஆக்டிங்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அப்பதான் ஹீரோயின் தக்ஜியை கூட்டிட்டு உள்ள நுழையறா. தாராமா நான் வெளியில வந்துட்டேன்னு அப்பா போய் பொண்ணை ஹக் பண்ணிக்க தக்ஜியை புதுசா இருக்கிற அப்பாவை பார்க்கவும் கொலைக்க ஆரம்பிச்சிருது. ஹீரோயினை துரத்துற மாதிரி அவரையும் துரத்த இவ அப்பாவை பிடிக்கணுங்கிற அவசரத்துல கையில அந்த ஹேண்ட்பேக் கீழே போட்டுறா. உள்ள அந்த வாட்ச் பாக்ஸும் கீழே உருண்டு விழுந்துருது. ஹீரோ அவசரமா அந்த பாக்ஸ் எடுத்து ஓபன் பண்ணி பாக்குறான். உள்ள வாட்ச் அப்படியே தான் இருக்கு. ஹீரோயின் அப்பாவா என்ன நடக்குன்னு தெரியாம திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்பா நீங்க போங்க நான் அப்புறமா உங்களை பார்க்க வரேன்ட்டு அவரை இவ அனுப்பிச்சு வச்சிடறா. ஹீரோவா இவள்கிட்ட எதுவுமே பேசாம அவனோட ரூமுக்கு போயிடுறான். என்ன இவர் கேள்வியை கேட்காம போறாருன்னு இவ பின்னாடியே போக அவன் எங்கேயோ அவசர அவசரமா கிளம்பிட்டு இருக்கவும் இவ அவங்கிட்ட போய் நான் திருடல சாருங்க. ஹீரோ இவளை காலி டப்பான்னு சொன்னதுக்கு காரணம் இவளுக்கு எதையுமே மறைச்சு வைக்க தெரியாது. இவ என்ன பண்றாலோ அதை தன்னால கண்டுபிடிக்க முடியும், இவளால தன்னை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற கான்பிடென்ட்னாலதான் அவளை அவமானப்படுத்தணுங்கிற நோக்கத்துல இல்ல. ஆனா அவ தான் கூட இருந்து தனக்கே தெரியாம தான் பொருளை திருடி இருக்குங்கிறத அவள்கிட்ட இருந்து வந்த ஒரு ஏமாற்றமா தான் பாக்குறான். தாரா நீங்க திருடலைன்னா எப்படி ஏவாச்சும் உங்களோட ஹேண்ட்பேக்ல வந்துச்சு, ஏதாச்சும் ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி ரீசனோட ரிப்போர்ட் பண்ணாதான் நான் அதை அக்செப்ட் பண்ணிக்குவேன். சொல்லுங்க நீங்க பண்ண திருட்டா என்னன்னு கேட்க ஆமாம் நான் தெரிஞ்சேதான் அந்த பொருளை எடுத்தேன், அது திருட்டுதாங்கிறாளா. அவனா அவளை முறைச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிடுறான். அப்புறம் நைட் லேட்டா தான் வீட்டுக்கு வரான். டின்னரையும் அவளை ரெடி பண்ண சொல்றது இல்ல, காலையிலயும் சாப்பாடு வேண்டாம் கார் எடுங்கவும் இவ்வளவு காரை ஓட்டிட்டு வந்துட்டு இருக்கா. எதுவுமே பேசுறது இல்ல. இவ திருட்டு வேலை பண்ணதுக்கு இன்னொரு வேலையை விட்டு தானே தூக்கி இருந்திருக்கணும், அதுவும் பண்ணல, விசாரிக்கவும் மாட்டேங்கிறான். ஆபீஸ்க்கு வந்ததுக்கு அப்புறமா இவ லஞ்ச் டைம்ல போய் அவனோட மெனு சொல்லி இன்னைக்கு நீங்க இந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு போனுங்கவும் எப்பவுமே அப்படி சாப்பிட போற மாதிரி இருந்தா இவளையும் சேர்த்தி தான் கூட்டிட்டு போவான். இன்னைக்கு இவளை அவாய்ட் பண்ணிட்டு அந்த மெயில் அசிஸ்டன்ட் கூட போயிடுறான். அவனுக்கா சந்தோஷம் தாங்கல. பாஸ் நீங்க என் கூட முன்ன மாதிரி க்ளோஸா இல்லையோ நான் பயந்து போயிட்டேன், இன்னைக்கு நீங்க என்ன சாப்பிட கூப்பிட்டு வரவும் என்னால சந்தோஷத்தை கண்ட்ரோல் பண்ணவே முடியலன்னு அவன் உணர்ச்சி வசப்பட்டு பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்க ஹீரோவா அவன் உண்டு அவன் சாப்பாடு உண்டுன்னு இவன் பண்ற ஓவர் டிராமாட்டிக் எக்ஸ்பிரஷனை மட்டும் பார்த்துட்டே சாப்பிட்டுட்டு இருக்கான். ஹீரோனுக்கு பாவம் அடுத்து என்ன பண்றேனே தெரியல. கண்டிப்பா தான் பண்ண திருட்டுக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் கொடுக்க முடியாது. அவரா எந்த பனிஷ்மெண்ட்டும் கொடுக்கலனா ஒருவேளை நான் இந்த வேலையை ரிசைன் பண்ணணும்னு தான் நினைக்கிறாரோன்னு இவ ரெசிக்னேஷன் லெட்டர் எல்லாம் எழுதி ஈவினிங் ஹீரோ கையில கொண்டு போய் கொடுக்க அவனா இவளை பார்த்து முறைக்கவும் சாரி சார் நான் பண்ணது எல்லாமே தப்பு தான், உங்களோட கார் டேமேஜுக்கான ஃபீயை பே பண்றது கூட நான் இன்னும் ஒரு மாசம் உங்கள்கிட்ட ஹவுஸ் கீப்பிங்க்கு வேலை செய்யணும், ஆனா உங்களுக்கு என் மேல நம்பிக்கை இல்லாம போயிடுச்சுல, இனிமே நாங்க வேலை செஞ்சா நல்லா இருக்காது, அதுக்காக நான் அந்த பணத்தை ஏமாத்தணும்னு நினைக்கல, வேற எங்கேயாச்சும் வேலை பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா உங்களுக்கு அடைச்சிடுறேன், ரெசிக்னேஷன் லெட்டர் வாங்கிக்கோங்க சாருங்க. ஓ திருட்ட பண்ணிட்டு எஸ்கேப் ஆகிறதுக்கு இதுதானே ஈஸியான வழி. இந்த திருடினதுக்காக நீங்க வருத்தப்படுறீங்களாங்க? ஆமா சார் ரொம்ப அசிங்கமா ஃபீல் பண்றேங்க. திருட்டுக்காக அப்படி அசிங்கமா ஃபீல் பண்றியா இல்ல திருடின பொருளை நான் கண்டுபிடிச்சிட்டுன்னு உனக்கு அசிங்கமா ஃபீல் ஆகுதா? ஏன்னா ஒரு கியூரியாசிட்டி தான், ஃபீலிங்ஸை பத்தி என்னை விட உனக்கு தான் நல்லா தெரியும், ரெண்டுமே எனக்கு அசிங்கமா தான் சார் இருக்கு. அப்ப தெரிஞ்சிருந்தும் இந்த வேலையை பண்ணிருக்கீங்கன்னா நான் என் வீட்டுல என் பிரைவசிக்காக எங்கேயுமே செக்யூரிட்டி கேமரான்னு ஒன்னு பிக்ஸ் பண்ணவே இல்ல, ஏதோ இதை நான் பார்த்ததுனால அசிங்கமா ஃபீல் பண்ணிட்டு வேலையை விட்டு போலான்னு முடிவு பண்ணிட்டீங்க. நான் பார்க்காத போது என்னென்ன திருட்டு பண்ணீங்கன்னு எனக்கு எப்படி தெரியும்? அதனால நான் ஃபுல் வீடையும் தரவா செக் பண்ணணும், என்னோட பொருள் எல்லாமே இருக்க வேண்டிய இடத்துல இருக்கா இல்ல யாரும் எனக்கே தெரியாம அதை களவாடிட்டு போயிட்டாங்களான்னு எனக்கு கன்ஃபார்ம் ஆகுற வரைக்கும் என்னால உங்களை வேலையை விட்டு தூக்க முடியாது. பொருளை மட்டும் சொல்றானா இல்ல இவனையும் சேர்த்தி சொல்றானான்னு தெரியல, ஆனா அவளை வேலை விட்டு தூக்குறதுக்கு மட்டும் இவனுக்கு விருப்பம் இல்ல. அதே சமயம் எனக்கு உன்னை இப்போதைக்கு பாக்குறதுக்கும் பிடிக்கல, உனக்கும் அப்படிதானே இருக்கும், அதனால 2 நாள் லீவ் எடுத்துக்கோ, நான் எல்லாத்தையும் தரவா விசாரிச்சு தெரிஞ்சதுக்கு அப்புறமா திரும்பவும் உன்னை கூப்பிடுறேன் அப்படின்னு அவளை அங்க அனுப்பிச்சு வச்சிடறான். ஹீரோ அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரும்போது யாருமே இல்ல, வீட்டோட லைட்டை கூட போடாம அவன் ஒரு மாடல் ஹவுஸ் செஞ்சு வச்சிருப்பான்ல அதையே பாத்துட்டு இருக்கான். அப்பதான் அவன் ஹீரோயின் கிட்ட உனக்கு என்ன மாதிரி வீடு வேணும்னு கேட்டப்போ அவ ஒரு 1 BHK அபார்ட்மெண்ட் கேட்டிருப்பா. பெருசா ட்ரீம் வச்சுக்கலாம்னு சொன்னப்ப கூட உங்க வீட்டுல எனக்கு ஹவுஸ் கீப்பிங் கிடைக்குமான்னு தான் கேட்டா. அப்ப அதுல இருந்தே அவ பணத்துக்குலாம் பெருசா வேல்யூ பண்ணாத மாதிரிதான் தெரியுது. அப்புறமே இந்த திருட்டு அவளோட அப்பாவும் கூட அன்னைக்கு வீட்டுக்கு வந்தப்போ தாராமா நான் வெளியில வந்துட்டேன்னு போய் பொண்ணை ஹக் பண்ணி இருந்திருப்பார்ல, எங்க இருந்து வெளியில வந்தாரு என்ன நடந்திருக்கும் அப்படின்னு முறையா ஹீரோனோட ஹிஸ்டரியை தெரிஞ்சுக்க விருப்பப்பட்டு அவனோட அசிஸ்டன்ட்டை விட்டு அவளை பத்தின டேட்டாவெல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு வர சொல்லும் போதுதான் ஹீரோன் உண்மையிலேயே சின்ன வயசுல பணக்காரியா இருந்திருக்கா, அப்புறம் அவ கஷ்டப்பட்டது, அவ வளர்ந்த விதம், இப்ப ரீசெண்டா அவங்க அப்பா டைமண்ட் பிசினஸ்ல ஏமாந்தது, ஜெயிலுக்கு போனதுன்னு எல்லா தகவலையும் கொண்டு வந்து கொடுக்குறான். இவனால அவ நிலைமையை புரிஞ்சுக்க முடியுது, விட்டு அவளை மன்னிக்கிற கூட தயாரா இருக்கான். ஆனா இந்த ஒரு முறை அவகிட்ட இருந்து கிடைச்ச அந்த ஏமாற்றத்தையே அவனால அக்செப்ட் பண்ணிக்க முடியல. திரும்ப அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து அந்த முறையும் அவளால தான் ஏமாற்றப்படுறோம் அப்படின்னு தெரியும் போது அது ஏமாற்றம் மட்டுமா இருக்காது, இவன் எதை நினைச்சு ரொம்ப பயப்படுறான்
ஆனா பயம் தானே, அந்த பயம் எங்க ஹீரோயின் மூலமா வந்துருமோன்னு இன்னும் பயப்படுறான். இதோட இந்த பார்ட் முடியுது. இந்த பார்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஹேவ் a nice day. Bye friends.